وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை ஒரு தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் இலவசமாக வகுப்பு தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடந்த வருடங்களிலும் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகளை நடாத்தி வந்தோம். நான் நினைக்கின்றேன் இன்றைய வகுப்பில் இணைந்திருக்கின்ற மாணவர்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இடம்பெற இருக்கின்ற பாடம் அரபு மொழி பாடம், அரபு இலக்கிய நயம் அல்ல. உங்களுக்கு தெரியும், தொகுதி 3இல் சிங்களம், குடியியல், புவியியல், அதே போன்று வர்த்தகம், கொமர்ஸ், அதே போன்று அதில் ஒரு பாடமாகத்தான் காணப்படுகின்றது அரபு மொழி பாடம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் தரம் 10 தரம் 11 ஆகிய 2 வகுப்புகளுக்குமாக சேர்த்து தான் அரபு மொழி பாடத்தை கற்பிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே சென்ற வருடம் 2025ஆம் ஆண்டு ஏற்கனவே படித்து கொண்டு வந்தவங்களும் இந்த வகுப்பில் இருப்பீங்க, ரைட்? நாங்கள் அல் அரபியத்து லின்னாசின் பாட புத்தகத்தை தான் படித்து கொண்டு வரோம். அப்போ இந்த வருடமும் புதிதாக அரபு மொழி பாடத்தை படிக்க இருக்கின்ற மாணவர்களும் நான் நினைக்கின்றேன் இருப்பார்கள், ரைட்? அப்போ இந்த வகுப்பு 2 வகுப்புகளுக்குமாக இணைந்து நடாத்தப்படுகின்ற வகுப்பாக இருப்பதனால நீங்கள் தான் சொல்லணும். கூடுதலாக எனக்கு தெரியல, தரம் 10 மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கிறாங்களா, தரம் 11 மாணவர்கள் ஜாயின் ஆகிக்கிறாங்களா என்று எனக்கு தெரியல. எனவே இதில் இப்போ அதிகமான மாணவர்கள், எந்த வகுப்புக்குரிய மாணவர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பாடத்தை நடாத்த வேண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏண்டா சில போது இப்போ அரபு மொழியில் இப்போ நான் ஏற்கனவே சென்ற வருடம் அல் அரபியத்துல் இன்னாசின் பாட புத்தகத்தை தொடர்ச்சியாக படிப்பிச்சு கொண்டு வந்து ஒரு அரவாசி மட்டும்தான் நாங்கள் பார்த்திக்கிறோம். அப்போ சென்ற வருடம் வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள், இந்த வருடம் 11ஆம் ஆண்டு மாணவர்கள், அவர்கள் தான் அதிகமாக இருப்பார்களாக இருந்தால் நான் அதை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை, புதிதாக தரம் 10இல் இணைந்து கொண்ட மாணவர்கள் தான் அரபு மொழி பாடத்தை இப்போ படிக்கிறது ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நான் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பாடத்தை கொண்டு போக வேண்டி வரும். ஓகே, அதனால் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா அந்த மீட்டிங் சட்டம் இருக்குது, அதில் போய்த்து நீங்கள் உங்களோட கிரேடை மட்டும் போட்டால் போதும். கிரேட் 10ஆ 11ஆ. நான் திருப்ப ஞாபகப்படுத்துகிறேன், இது அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழிக்குரிய வகுப்பு என்பதை உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஓகே, ரெண்டும் வேறு வேறையா? அரபிக் லிட் வேறு, அரபிக் லாங்குவேஜ் வேறு. ஓகே, சில நேரம் மாணவர்கள் நாங்கள் எல்லா குரூப்புகள்லையும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுவதன் காரணமாக சில போது அரபு இலக்கிய நயம் தற்போது இடம்பெற இருக்கின்றது என்ற எண்ணத்தில் ஜாயின் ஆகியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த 3வது தொகுதிக்குரிய பாடத்தில் ஒன்றோ சிங்களம் அல்லது கொமர்ஸ் அல்லது ஜியோகிராஃபி அல்லது சிவிக்ஸ் போன்ற பாடங்களை நீங்கள் தெரிவு செஞ்சுருப்பீங்க. 3வது தொகுதி 1 இல்லையா, தொகுதி 1க்குரிய பாடங்கள். அப்போ அதனால் அரபிக் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளவங்க தொடர்ந்து வகுப்பில் இருக்கலாம். அடுத்தது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வகுப்பு என்றதை நான் அறிந்து கொள்ளணும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாமெண்டா, இந்த மெசேஜ் ஊடாக நீங்கள் என்ன கிரேட் என்பதை கொஞ்சம் தெரியப்படுத்தி கொண்டா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து பாடத்தை இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகலாம். யாரும்
மெசேஜ் பண்ணாமலே இருந்தால் எனக்கு கஷ்டம். எதை படிப்பிக்கிறா, யார் படிப்பிக்கிறான்ற சிக்கல் ஒன்று வந்துடும். ரைட், மெசேஜ் பண்ணுங்க பார்க்க. இந்த இதில் உங்களை அந்த சட்டண்டா இதில் போய்த்து கிரேட் 10 நான் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரேட் 10 திக்ரா. ரைட், பிஷாரா கிரேட் 10. ஓகே, 3 பேர் தான் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரஹ்னா கிரேட் 10. ரைட், ஒரு ஆள் மட்டும்தான் இப்போதைக்கு கிரேட் 11 நிற்கிறேன்னா. ரைட், ஆலா கிரேட் 11, நுஹா கிரேட் 11, முகமது கிரேட் 10, சைமா கிரேட் 10. ரைட், மற்றவங்க ரைட், முகமது. ரைட், உமர் 11, ஹம்தா 10, ஆயிஷா 10, ஜைன் 10. ரைட், ரீஷா 11. ஓகே, ரைட். ரைட், ஆஷிகா கிரேட் 10. செட்டா முடிஞ்சு வரும். அடுத்த வருஷம் அதே வார்த்தைக்கு இமாரா 10. ரைட், ஓகே. சரி, இப்போ கிரேட் 10னும் 11னும் மீக்கிறீங்கண்ணா. ரைட், இப்போ கிரேட் 11க்குரிய மாணவர்கள் நீங்கள் சொல்லலாம், ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு நடந்த வகுப்புக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வந்தீங்களா? ரைட், ஓகே. ஃபாத்திமா 10. ரைட், சரி. ரைட், ரைட். ரைட், இப்போ அதிகமான மாணவர்கள் தரம் 10க்குரிய மாணவர்களாக இருக்கிறீங்க. ரைட், ஓகே. ஒரு சில 11ஆம் ஆண்டு மாணவர்கள் மாத்திரம்தான் 11ஆம் ஆண்டு குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஓகே, அப்போ நான் அதை கருத்தில் கொண்டு 10ஆம் ஆண்டை பேஸ் பண்ணித்தான் பாடங்களை கொண்டு போக வேண்டி வரும். சரியா? சரி, ஓகே. ரைட், ஓகே. கொஞ்சம் வரீங்க. अस्सलाम वालेकुम। வலைக்கும் சலாம். உங்களோட வீடியோவை இது பண்ணி வைங்களா? ரைட்,
ரைட். உங்களோட ஸ்கூல்ல இப்ப அரபு மொழிக்குரிய பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டாயிக்குது. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது ஆரம்பிச்சுக்கிறீங்களா? அரபு மொழி பாடம், அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழி பாடம். ரைட், இல்ல, சரி, ஓகே. மகள் ஹப்சா, இது வந்து அரபு இலக்கிய நயம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன், இது வந்து இந்த பாடம் வந்து இன்னைக்கு நடக்க இருக்கிற பாடம் அரபு இலக்கிய நயம் அல்ல, இது அரபு மொழி பாடம். ரைட், ஓகே. நீங்க அரபு மொழியையும் அரபு இலக்கிய நய பாடத்தையும் தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்களாக இருந்தால் தாராளமாக வகுப்புல இருக்கலாம். நீங்க சில நேரம் அரபு இலக்கிய நய பாடத்தை மாத்திரம் தெரிவு செய்து அரபு மொழிக்குரிய தொகுதி பாடங்கள்ல நான் நினைக்கிறேன் சில நேரம் நீங்க வேறு பாடங்களை தெரிவு செய்திருக்கலாம். சிங்களம், குடியியல், புவியியல் போன்ற பாடங்களை தெரிவு செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியான மாணவர்கள் வந்து இது உங்களுக்குள்ள பாடம் அல்லன்றதை ஞாபகம் வச்சு கொண்டா சரி. எஸ், யூஸ்வலா அரபிக் லிட் வந்து நடந்து கொண்டு இருக்குது. நாங்க நேத்தும் ஒரு வகுப்பை செஞ்சோம். நாங்க நேத்து வந்து அரபு இலக்கிய பாடத்துல சூரத்துல் ஃபீல நாங்க படிப்பிச்சோம். சரியா? அப்ப அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல தான் எங்கட அரபி இலக்கிய பாடம் தரம் 10 மாணவர்களுக்கு நடக்கும். தரம் 11 மாணவர்களுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல நடக்கும். புதன்கிழமைகள்ல அரபு மொழி பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஹைர், ஓகே, ரைட். அப்ப ரைட், இப்ப அதிகமான மாணவர்கள் அரபு மொழி பாடத்துல அதாவது தரம் 10க்குரிய அதிகமான மாணவர்கள் படிக்கிறது இருக்கிறதால நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஆரம்ப பகுதியிலிருந்தே போக வேண்டி இருக்குது. ஓகே, அப்ப அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு புத்தகம் உண்டு. ரைட், அல் அரபியத்து லின் நாசியின் என்றதான் அந்த புத்தகத்தோட பேர். ஓகே, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா புத்தகத்தை? இல்ல, அப்படி சொல்ல வரல. அரபிக் லிட் எடுக்கிற ஆக்கள் ஈக்க ஏலவாண்டு கேட்குறீங்க, அப்படி சொல்ல வரல. நீங்க தாராளமா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அரபு இலக்கிய நய பாடத்தை படிக்கிற மாணவர்கள் அரபு மொழியை படித்துக் கொள்ள விரும்பினால் தாராளமாக கிளாஸ்ல ஜாயின் ஆகி இருக்கலாம், பிரச்சனையே அல்ல. சில நேரம் நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு அரபு இலக்கிய நயம்னு நினைச்சு கொண்டு இருப்பீங்க தானே. அதனாலதான் நான் அவ்வளவு தெளிவாக சொல்றேன், இந்த வகுப்பு வந்து அரபு இலக்கிய நயம் அல்ல, அரபு மொழி பாடம் என்னத்தை சொல்லி கொண்டு போறேன். ரைட், ஓகே. அப்ப இதுல பாருங்க, நீங்க அல் அரபியத்துல் இன்னாசி என்ற அந்த பாட புத்தகத்தின் முதலாம் பாகம், இரண்டாம் பாகம், அந்த 2 பாகங்களும் தான் நீங்க சிலபஸாக படிக்க வேண்டியது ஓ லெவல் எக்ஸாமுக்கு. ரைட், அதிலும் குறிப்பாக முதலாம் பாகத்துல முதலாம் அல் ஜுஸுல் அவ்வல் என்று சொல்லுவோம். அந்த முதலாம் பாகத்துல வரக்கூடிய பகுதிகள் மிக மிக இலகுவானவை. அதுல எக்ஸாமுக்கு பெருசா அந்த பார்ட் 1ல இருந்து கேள்விகள் வாரது குறைவு. அதாவது அல் ஜுஸுல் அவ்வல் முதலாம் பாகத்திலிருந்து கேள்விகள் வாரது என்பது மிகவும் குறைவு. பார்ட் 2 அல் ஜுஸுல் சானி இரண்டாம் பாகத்திலிருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும். இருந்தாலும் நாங்க இந்த பாடத்தை விளங்கி கொண்டு போறதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்த பாடங்களை விளங்குறதுக்கு மிச்சம் லேசாக இருக்கும். ரைட், இலக்கண சட்டங்கள் வரும், சிறிய அளவிலான இலக்கண சட்டங்கள், அதுவும் தேவைதான். ஆனா அதை விட மிக முக்கியமாக பாடங்கள் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். சரியா? ரைட், அந்த அடிப்படையில இப்போ அல் ஜுஸுல் அவ்வல்ல, ரைட், அல் ஜுஸுல் அவ்வல் முதலாம் பாகத்துல நாங்கள் இருக்கின்ற பாடங்களை நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டு போவோம். சரியா? ரைட், ஓகே, ரைட்.
ஓகே, ரைட். நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிப்போம். ஏற்கனவே நான் காட்டி கொண்டு போன அந்த பக்கங்களில் வரக்கூடிய சொற்கள் அது மாத்திரம் தெரிந்திருந்தால் போதுமானது. இதில் நீங்கள் பாருங்க, முதலாவது பாடமாக நாங்கள் இந்த பாடத்தை படிக்கிறது போகிறோம். அதில் பாருங்க, தாருஃப் பண்ணிக்குது. தாருஃப் பண்ணா கருத்து பரஸ்பரம் அறிமுகமாகிறது. ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமாகிறது தான் நாங்கள் சொல்றது தாருஃப் என்று சொல்றது. சரியா? அப்போ இதில் வந்து கொஞ்சம் பாடத்தை அவதானமாக நீங்க பார்த்து கொண்டு தொடர்ந்து போனா அவளுக்கு லேசாக அது விளங்கும். ரைட். சில நேரம் நீங்க அரபு மொழியை ஏற்கனவே பார்ட் டைம் மதரசாக்கள்ல அல்லது குர்ஆன் மதரசாக்கள்ல ஓரளவு படிச்சிருப்பீங்க. ரைட். அப்ப இந்த புத்தகத்தையும் இதற்கடுத்ததாக உள்ள 2ஆம் பாக புத்தகத்தையும் நாங்க படிக்கிறதுனூடாக இன்ஷா அல்லாஹ் ஓலவல் எக்ஸாமுக்கு எங்களை தயாராகலாம். ரைட். அப்ப தாரு பண்ணா கருத்து பரஸ்பரம் அறிமுகமாகுது. ரைட். அப்ப அல் முதாரிஸ் சலாம். ரைட். அல் முதாரிஸ் என்ற கருத்து ஆசிரியர். ஓகே. அப்ப முதாரிஸுக்கும் அல்-அவுலாத் என்ற இந்த இடத்துல மாணவர்கள் தான், அதாவது சிறார்கள் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப இது ஒரு ஹிவார் என்பது என்ன? உரையாடல். அப்ப ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான ஓர் உரையாடலாக இந்த உரையாடல் காணப்படுகின்றது. இப்ப நீங்க இந்த பிக்சர்ஸ், அதாவது சூரா, இந்த சூறாவை, ரைட், சூரா என்பது படம், பிக்சர், ரைட். அப்ப இந்த சூறாவை நீங்க பார்க்கிற நேரம் ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் நுழைகின்றார். அப்ப மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எழுந்து நின்று ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துறாங்க. ரைட். அடுத்ததாக ஆசிரியர் சில மாணவர்களோட உரையாடுகின்றார். ரைட். அந்த உரையாடலைத்தான் நீங்க முதலாவது பாடமாக நாங்க படிக்க போறோம். ஆசிரியர் என்ன சொல்றாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றாரு. ஆசிரியர் மாணவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றாரு. அப்ப அல்-அவுலாத் என்றா கருத்து சிறார்கள், சிறுவர்கள் என்பது தான் கருத்து. அந்த கருத்திலே நாங்க பார்ப்போம். வலைக்கும் அஸ்ஸலாம் யா உஸ்தாத் என்று சொல்றாரு. சலாத்து பதில் சொல்லிட்டு யா உஸ்தாத் என்று சொல்றாரு. அப்ப அல் முதாரிஸ் என்பது ஆசிரியர் என்பது போல உஸ்தாத் என்ற சொல்லும் ஆசிரியர் என்ற கருத்துல தான் மாறுது. ரெண்டுக்கும் இடையில ஒரு வேறுபாடு ஒன்று இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க அல் முதாரிஸ் என்பதும் உஸ்தாத் என்பதும் ஆசிரியர் என்ற கருத்திலேயே பார்த்தா சரி. ஓகே. அல் முதாரிஸ் என்றாலும் ஆசிரியர், உஸ்தாத் என்றாலும் கருத்து என்ன? ஆசிரியர் தான். ஓகே, ரைட். இப்ப முதாரிஸ் சொல்றாரு ஹாதா அப்துல்லாஹ் ஹுவ பாகிஸ்தானியுன். ரைட். ஹாதா அப்துல்லாஹ், இவர் அப்துல்லா. ஹாதா அப்துல்லான்னா இவர் அப்துல்லா. ரைட். ஹுவ பாகிஸ்தானியுன், அவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஹுவ பாகிஸ்தானியுன், அவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என்று வரும். ஓகே. ஹாதான்றது சுட்டு பேருண்டு. ஹாதா அப்துல்லா, இவர் அப்துல்லா. ஹுவ பாகிஸ்தானியுன். ரைட். முதாரிஸ் சொல்றாரு யா அப்துல்லாஹ் ஹாதா பாசிம் ஹுவ அந்தூனிசியுன். யா அப்துல்லாஹ், யா என்பது விழிப்பதற்காக பயன்படுத்துற சொல். யா அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வே. நாங்க யா அல்லாஹ்னு சொல்றோம். யா அல்லாஹ், அல்லாஹ்வே. அப்ப அது மாதிரி யா அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வே. ஹாதா பாசிம், இவர் பாசிம். ஹாதா பாசிம் என்ற கருத்து என்ன? இவர் பாசிம். ஹுவ அந்தூனிசியுன், ஹுவ அந்தூனிசியுன், அவர் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர். ஹாதா பாசிம் என்றா இவர் பாசிம். ஹுவ அந்தோனிசியுன், அவர் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவர். ஓகே. அப்ப அப்துல்லாஹுக்கும் பாசிமுக்கும் இடையில ஒரு அறிமுகம் நடக்குது. என்ன? ஆசிரியர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு ரெண்டு பேரையும். அவர் அப்துல்லாஹும் பாசிமும் வெல்கம் பண்ணி கொள்றார். அஹ்லன் பாசிம். அஹ்லன் என்றா உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்றோம் இல்லையா? வெல்கம் பாசிமே என்று சொல்லிட்டு உங்கள் வரவு நல்வரவாகட்டும். அதான் அஹ்லன். பாசிம் அதுக்கு எப்படி பதில் சொல்றார் என்றால் அஹ்லன் வசஹ்லன் அப்துல்லா. இப்ப நாங்க ஒருத்தரை வெல்கம் பண்றதுக்கு அஹ்லன் என்று சொன்னா அதுக்கு பதிலாக நாங்க என்ன சொல்லுவோம்? அஹ்லன் வசஹ்லன் என்று சொல்லுவோம்.
நாங்கள் சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த சலாத்துக்கு நாங்கள் பதில் எப்படி சொல்கிறது? வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி தான் அஹ்லன் என்று நாங்கள் ஒருத்தரை வெல்கம் பண்ண கொள்ள அதற்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்கிறது? அஹ்லன் வசஹ்லன் என்று சொல்கிறோம். இது என்ன? ஒரு தாருப். தாருப் என்பது ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிறது தான் தாருப் என்று சொல்கிறது. விளங்கினா? அப்போ ஆசிரியருக்கும் அந்த சிறுவர்களுக்கும் அல்லது மாணவர்களுக்கும் இடையிலான ஒரு ஹிவார். அப்போ திரும்ப பாருங்கோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். அதான் முடியட்டுமா? ரைட், ஓகே. இது விளங்கினா எல்லாருக்கும்? சரி, இந்த புக் வந்து நான் இன்ஷால்லா குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ரைட். இது வந்து அரபு மொழி, அரபிக் லாங்குவேஜுக்குரிய ஆக்களுக்கான முதலாவது பாகம். அப்போ நீங்கள் இன்ஷால்லா இந்த புக்கை நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்து கொண்டு வாங்கோ. ஆனால் புக்கை வாங்குறது இருக்குது, புக் ஹவுஸுகளில் வாங்குறது இருக்கிற இந்த புக்கை ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து படிக்கிறது தான் நல்ல. அதில் வர பயிற்சிகளை செஞ்சு கொண்டு ரைட் ஒவ்வொரு பாடமாக படித்து கொண்டு போகிறது தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. அப்போ அடுத்த கையில் புத்தகத்தை நீங்கள் வச்சு கொண்டு இருந்தால் தான் நாங்கள் சொல்லக்கூடிய சில சொற்களுக்கான கருத்துகள் எழுத முடியுமாக இருக்கும். விளங்கினா? அதுதான் மிக பிரயோசனமாக இருக்குமே. ரைட். அடுத்த பாருங்க, இதில் ஒரு பயிற்சி ஒன்று இருக்குதுன்னா அதில் உதாரணம் இருக்குது. நீங்கள் மற்ற பயிற்சிகளை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்துல்லாஹ் தில்மீதுன். அப்துல்லாஹ் தில்மீதுன். தில்மீதுன் கருத்து மாணவன். ஓகே. தில்மீதுன் கருத்து என்ன? மாணவன்.
அப்ப இதுல பாருங்க ஹுவ தில்மீதுன் என்று தந்திருக்கிற. அப்ப ஹுவ என்பது அவன். அப்ப ஹுவ தில்மீதுன், அவன் ஒரு மாணவன் என்ற அர்த்தத்துல வரும். இப்ப அப்துல்லாஹ் என்பது ஒரு ஆள்ட பேரு. சரியா? அப்ப நாங்க பிரதி பேரை பயன்படுத்துறோம் இல்லையா, அதுதான் ஹுவ. ரைட்? ஹுவ என்பது அவன். இப்ப நாங்க தமிழ்ல மீக்கிறதானே, ஒரு வாக்கியத்தை ஒரு பந்தி ஆரம்பிக்கல முதலாவதாக அவர்கிட்ட பேரை சொல்லி ஆரம்பிக்கிற. உதாரணமா முஹம்மத் ஒரு மாணவன் என்று சொன்ன பிறகு அவன் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன், அவன் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றான் என்று அவன் என்று சொல்லிக் கொண்டு போற பிரதி பெயர் என்று. அது மாதிரி தமிழ்லையும் இந்த அரபிலையும் பிரதி பெயர்கள் ஈக்குது. அரபிலையும் என்ன இருக்குது? பிரதி பெயர்கள் ஈக்குது. சரியா? ரைட். அப்ப அப்துல்லாஹ் தில்மீதுன், அப்துல்லாஹ் ஒரு மாணவன், அது ஹுவ தில்மீதுன் என்று வரும். ஹுவ தில்மீதுன். அதே போல பாருங்க, பாசிம் அந்தோனீசியுன். அப்ப பாசிம் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவன், பாசிம் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவன். ஹுவ அந்தோனீசியுன், ஹுவ அந்தோனீசியுன், அவன் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவன். அப்ப இந்த பயிற்சி என்னன்னு சொன்னா, நீங்க பயிற்சி என்னன்னு சொன்னா இந்த பிரதி பேர் எழுதுறது. வழங்கினா பிரதி பேர் எழுதுறது தான் பயிற்சி. அப்துல்லாஹ் தில்மீதுன் ஹுவ தில்மீதுன், பாசிம் அந்தோனீசியுன் ஹுவ அந்தோனீசியுன். அப்ப நாங்க அப்துல்லாஹ் என்ற சொல்லுக்கு பதிலாக ஹுவ என்று போட்டது, பாசிம் என்ற சொல்லுக்கு பதிலாக ஹுவ என்று போட்டுறது. அதே மாதிரி பாருங்க, இப்ப முஹம்மத் உஸ்தாதுன், முஹம்மத் ஒரு ஆசிரியர், முஹம்மத் ஒரு ஆசிரியர், ஹுவ உஸ்தாதுன். அதே போல அப்துல்லாஹ் பாகிஸ்தானியுன், அப்துல்லாஹ் பாகிஸ்தானியுன், ஹுவ பாகிஸ்தானியுன் என்று போடுறது. விளங்கினா? இப்ப அப்துல்லாஹ் பாகிஸ்தானியுன்டா அப்துல்லாஹ் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன். அதே போல பாசிம் தில்மீதுன், பாசிம் ஒரு மாணவன். இந்த சொற்களை நீங்க பாடமாக்கியோல பார்க்கணுமா? ஆல்ரெடி அவளுக்கு அரபு தெரியுமா இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி தில்மீதுன்டா கருத்து என்ன? மாணவன் என்றே தெரியணும். ஓகே. அப்ப பாசிம் தில்மீதுன், அப்ப ஹுவ தில்மீதுன். அல் முதாரிசு ஜதீதுன், அல் முதாரிஸ் நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்ன? ஆசிரியர். அப்ப ஆசிரியர் ஜதீதண்டா புதியவர். அப்ப அல் முதாரிசு ஜதீதுன்டா ஆசிரியர் புதியவர். அப்ப அதை நாங்க எப்படி மாத்துற? ஹுவ ஜதீதுன் என்று சொல்லுவோம், ஹுவ ஜதீதுன். அதே போலதான் முஹம்மத் அந்தோனீசியுன், முஹம்மத் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவன். அப்ப முஹம்மத் என்ற சொல் ஆண்பால் சொல், அதுக்கு பதிலாக நாங்க என்ன போடுறது? ஹுவைய போடுறது. அதே போல ஹசன் தில்மீதுன், ஹசன் ஒரு மாணவன். அப்ப நீங்க இந்த பயிற்சியில பாருங்க, இங்க வந்திருக்கின்ற எல்லா சொற்களும் ஆண்பால் சொற்கள். ஏன்னா முஹம்மத், அப்துல்லாஹ், பாசிம், ரைட்? அதே போல அல் முதாரிஸ் என்ற கருத்து ஆசிரியர், முஹம்மத், ஹசன். அப்ப இந்த எல்லா சொற்களும் என்ன? ஆண்பால் சொற்கள். அப்ப ஆண்பால் சொல்லுக்கு, ஆண்பால் ஒருமை சொல்லுக்கு நாங்க சொல்ற பிரதி பேர் என்ன? ஹுவ. ஹுவ என்ற சொல்ல பயன்படுத்துற. ஹுவ என்ற கருத்து என்ன? அவன். ஹுவ என்ற கருத்து அவன். சரியா? விளங்கினா? ஹுவ என்ற கருத்து அவன். ஓகே, ரைட். அடுத்த பார்ப்போம். அது ஒரு பயிற்சி, நீங்களும் செஞ்சு பாருங்க. ரைட். இது நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு ஹிவார். அஹ்லன் அப்துல்லாஹ், அஹ்லன் வசஹ்லன் பாசிம். அப்ப நாங்க ஒருத்தரை கண்டா நாங்க எப்படி அவரை சலாம் சொல்றதோட யூ ஆர் வெல்கம் என்று சொல்றது, உங்கள் வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்வதற்காக நாங்க அஹ்லன் என்று சொல்ல பயன்படுத்துற. அதையும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். அஹ்லன் முஹம்மத், அஹ்லன் வசஹ்லன் அலி, அஹ்லன் அப்துல் அசீஸ், அஹ்லன் வசஹ்லன் ஜக்கரியா. அது ஒரு லேசான பயிற்சி, நீங்க செஞ்சு பாருங்க. ரைட். அடுத்து பாருங்க, அப்துல்லாஹ் பாகிஸ்தானியுன் அண்டிக்குது இல்லையா? நாங்க ஏற்கனவே பாடத்துல பார்த்தோம். அப்துல்லாஹ் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன் என்ற கருத்துல வர்றது. அப்துல்லாஹ் பாகிஸ்தானியுன். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்துல்லாஹ் என்ற சொல்லுக்கு பதிலாக முஹம்மத் என்ற சொல்ல போடுறது, மாத்துறது. அப்ப முஹம்மத் பாகிஸ்தானியுன். அதே போல திருப்ப அடுத்த பிரக்கெட்ல என்ன இருக்குது? அந்தோனீசியுன் அண்டு இருக்குது. அப்ப முஹம்மத் அந்தோனீசியுன் அண்டு வரும். அதாவது முஹம்மத் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்தவன்.
அப்போ இதில் நீங்கள் பொருத்தமான மாற்றங்களை மேற்கொண்டு இந்த இடைவெளிகளை நிரப்பினா சரி. ஓகே, உதாரணமாக இப்போ அஹ்மத் என்றால் அஹ்மத் அந்தூனிசியூன் என்று வரும். திருப்ப அஹ்மத் குவைத்தியூன் என்று இருக்குது. அப்போ அஹ்மத் குவைத்தியூன். அப்போ அஹ்மத் குவைத்தியூன் என்ற கருத்து என்ன? அஹ்மத் குவைத் நாட்டை சேர்ந்தவன் என்ற கருத்தில் வரும். அஹ்மத் குவைத் நாட்டை சேர்ந்தவன் என்ற கருத்தில் வரும். அப்போ அதே மாதிரி அலி, மாலிசி, அப்துல் அசீஸ், நைஜீரியூன் போன்ற சொற்கள் இருக்குது. அதை நீங்கள் மாற்றினா சரி. அதே மாதிரி அடுத்த பயிற்சியும் கூட லேசான பயிற்சிகள் தான். இதை நீங்கள் கட்டாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பாடங்கள் லேசாக விளங்கும். உதாரணமாக அப்துல்லா பாகிஸ்தான் என்று இருக்குது. அப்துல்லா என்பது ஒரு நபருடைய பெயர், பாகிஸ்தான் என்பது ஒரு நாட்டின் பெயர், பாகிஸ்தான். ஓகே, ஜக்கரியா ஒரு நபருடைய பெயர், அசூமால் என்பது சோமாலியா என்று வரும். இப்போ அந்த நாட்டை சேர்ந்தவன் என்று சொல்லக்கொள்ள அப்துல்லா பாகிஸ்தானியுன் என்று சொல்லுவோம், ஜக்கரியா சூமாலியுன் என்று சொல்லுவோம். அப்போ அதில் இருக்கிற அலிஃப்லாம் நாங்கள் என்ன செய்யறது? இல்லாமல் ஆக்குறோம். சரியா? அலிஃப்லாம நீக்கிட்டு யாவை கொண்டு நாங்கள் அதாவது யாவுக்கு லம்மத்தின் வச்சா சரி. சூமாலியுன், சூமாலி. அதே மாதிரி இப்போ பாருங்க, முஹம்மத் ஒரு ஆளுட பேரு, அந்தோனேசியா என்பது இந்தோனேசியாவை குறிக்கும். அஹ்மத் மாலேசியா, அலி அல் குவைத், ரைட், மஹ்மூத் மிஸ்ர், பாசிம் லெபனான், அத்னான் அல் மக்ரிப். இதில் மிஸ்ர் என்பது எங்க? மிஸ்ர் என்பது இஜிப்ட், அதுதான் மிஸ்ர் என்று சொல்றது. அல் மக்ரிப் என்பது மொரோக்கோ. அப்போ நீங்கள் உதாரணமாக அல் குவைத் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் அலிஃப்லாம் நீக்கிட்டு குவைத்தியூன் என்று எழுதினா சரி. அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்யுங்கோ. அது ஒரு பயிற்சி. அப்படி செஞ்ச பிறகு நீங்கள் இப்படி மாற்றணும். எப்படி? அப்துல்லா பாகிஸ்தான் நிற்கிறதானே, ஹாதா அப்துல்லா ஹுவ பாகிஸ்தானியூன் எங்கட பாடத்தில் வந்தது, மேல ஹிவாரில் வந்தது. அப்படி எழுதி பார்க்குறேன். ஹாதா ஜக்கரியா, இவர் ஜக்கரியா, ஹுவ சூமாலியுன், அவர் சோமாலியா நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி பாருங்க, ஹாதா முஹம்மத் ஹுவ அந்தோனேசியுன். சரியா? உங்களுக்கு சொல்லேலுமான்னு பாருங்க, கொஞ்சம் பாருங்க. ரைட், நீங்க சொல்லுங்க பார்க்க. அதாவது இதை சொல்லுங்க பார்க்க. இப்போ முஹம்மத் என்பது ஒரு நபருடைய பெயர். என்ன? அந்தோனேசியா என்பது இந்தோனேசியாவை குறிக்குது. அதை நாங்க இப்ப இந்த மாதிரி சொல்வதாக இருந்தா எப்படி சொல்றது? முஹம்மத் சொல்லுங்க, அந்தோனேசியூன். ரைட். அஹ்மத் மாலேசியா. மாலேசியா அஹ்மத் எப்படி வரும்? மாலேசியூன். அதாவது மாலேசியான கருத்து என்ன? மாலேசியாண்டா மலேசியா. வெரி குட். அப்ப அஹ்மத் மாலேசியூன் என்றால் அஹ்மத் மலேசியா நாட்டை சேர்ந்தவன் என்று வரும். அலி அல் குவைத் நிக்குது, அது எப்படி வரும்? அலி குவைத்தியூன் என்று வரும். அப்ப அலிஃப்லாம் நீக்கப்பட்டு குவைத்தியூன் என்று வரும். விளங்கினா? அதை எப்படி எழுதி காட்டுறது? கொஞ்சம் வரீங்க. ரைட், ஓகே. பாருங்களேன், அலி குவைத்தியூன். சரி. அதே போல அடுத்த பாருங்க, மஹ்மூத் மிஸ்ர். அது எப்படி வரும்? மஹ்மூத் மிஸ்ரியுன். மஹ்மூத் மிஸ்ரியுன், எகிப்து நாட்டை சேர்ந்தவர் என்று வரும். பாசிம் லெபனான். அது எப்படி வரப்ப? பாசிம் லெபனானியுன். ஓகே. அதே போல அத்னான் அல் மக்ரிப். அது எப்படி வரும்? அத்னான் மக்ரபியுன். அத்னான் மக்ரபியுன். அப்ப இருக்கிற அலிஃபுல் லாமும் நீக்கப்பட்டு மக்ரபியுன், கடைசிக்கு யா ஒன்று யாவுக்கு நாங்க சத்தி வச்சு லம்மத்தின் வச்சா சரி. அத்னான் மக்ரபியுன். சரியா? அத்னான் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவன். ரைட். அது ஒரு பயிற்சியாக நீங்க சொன்னீங்க. அப்ப அடுத்தது என்ன? இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஹாதாண்டா இவர். ஹாதாண்டா கருத்து என்ன? இந்த இடத்துல இவர்.
அப்ப இவர் அறிமுகப்படுத்துற ஹாதா முஹம்மத், இவர் முஹம்மத், هو ஹுவ أندونيسي அந்தூனிசியுன். أندونيسي வெரி குட். அதே மாதிரி அடுத்தது எப்படி வரும்? ஹாதா أحمد هو ماليزي மாலிசியுன். அடுத்தது هذا علي هو كويتي குவைத்தியுன். அடுத்து هذا محمود هو هو مصري. مصري ஹுவ மிஸ்ரியுன். அடுத்தது هذا باسم هو لبناني ஓகே. அடுத்தது هذا عدنان هو مغربي ஹுவ மக்ரபியுன். சரியா? ரைட். ஓகே. அந்த பயிற்சியை நீங்க அப்படி செய்யலாம். ரைட். அடுத்த பிள்ளைகள் நீங்களே கட்டாயமாக அரபு மொழி பாடம் என்ற வகையில அந்த சொற்கள், புதிய சொற்கள், நீங்க படிச்சு கொள்ற புதிய சொற்களை வந்து கட்டாயமாக பாடமாக்கி கொள்ளணும். அந்த சொல்லுக்கு பொருள் தெரிந்திருப்பது மிக அவசியம். வழங்கினா அப்ப இப்ப உதாரணமாக இங்க மகரிப் அண்டா மொராக்கோ, அது சில நேரம் தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்ப பாடமாக்கி கொள்ளணும். மிஸ்ர் அண்டா எகிப்து. சரியா? சில நாடுகள பேரை பார்த்த மாதிரிக்கே விளங்கும். அந்தோனேசியாண்டா அது எங்களுக்கு தெரியும், இந்தோனேசியா தான் குறிக்குது அப்படி என்று. ரைட். அல் குவைத், அதுவும் தெரியும், குவைத் நாட்டை குறிக்குது அப்படி என்று. ஆனா இன்னும் சில சொற்கள் வந்து நாங்க தமிழ்ல அல்லது ஆங்கிலத்துல பயன்படுத்துற சொல் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்ல பயன்படுத்துறது, அரபுல பயன்படுத்துறது இன்னொரு மாதிரி இருக்கும். உதாரணமாக எகிப்து ஆங்கிலத்துல இஜிப்ட் என்று சொல்ற, ஆனா அரபுல வந்து மிஸ்ர்ன்னு தான் சொல்றது. அது மகரிப், அது மொராக்கோன்னு தான் சொல்றது. எனவே அந்த புதிய சொற்களை வந்து நீங்க தெரிந்திருப்பது அவசியமாகும். ரைட். ஓகே. அதே போல இந்த பாட புத்தகத்தில் இலக்கங்கள் வருது. எக்ஸாமுக்கும் இலக்கங்கள் ஓரளவு தேவைப்படும். அது சாதாரணமாக தமிழ் மொழியில் அல்லது நாங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற மாதிரி அல்ல. சில சட்டங்களோடு தொடர்பானதான் அரபு இலக்கங்கள். ஆனால் அந்த இலக்கங்களை நாங்கள் பிறகு சட்டங்களை விரிவாக பார்த்தாலும் இப்போதைக்கு நீங்கள் அந்த இலக்கங்களை குறிக்கின்ற அரபு சொல் 1, 2 என்று வார மாதிரி வாஹித், இஸ்னானி, சலாசா என்று இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்கி கொண்டு போனால் உங்களுக்கு லேசு. வாஹித் என்றால் 1, இஸ்னானி என்றால் 2, சலாசா என்றால் 3. சரியா? அது மாதிரி அடுத்தடுத்த பாடங்களில் வந்து கட்டமாக நீங்கள் இலக்கங்களை கொஞ்சம் கூடுதலாக படித்து கொண்டு போவீங்க. ரைட். இப்போ அந்த பாட புத்தகத்திலேயே ரைட் இந்த எழுத்துகளும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ரைட். எப்படி எழுதுறது? உதாரணமாக ப என்ற எழுத்தை நாங்கள் தனியாக எழுதக்கொள்ள இப்படித்தான் எழுதுவோம். ஆனால் இன்னொரு எழுத்தோடு சேர்த்து எழுதுகின்ற போது இந்த அமைப்பில் வரும். ஓகே. அப்போ அதையும் கருத்தில் நீங்கள் கொஞ்சம் பாருங்க அதுகளை. ரைட். உதாரணமாக பாசிம் பாருங்க, அலிப்பொண்ணு செய்கிற நேரம் பாட ஸ்டைல் எப்படி வருது? அப்துல்லா, ஐனும் தாலுக்கும் இடையில பா வருது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பார்த்து கொண்டா நல்லா. அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சியாக தரப்பட்டிருக்குது. நீங்கள் சும்மா எழுதி பாருங்க, பென்சிலாலேயோ, பென்சிலால் எழுதினா நல்லா, சும்மா எழுதி பார்த்தா சரி. ஓகே. ரைட். அடுத்த பாருங்க, இது தேவைப்படாது. இது சீனா, சீன் என்ற எழுத்து. சீன் ஆரம்பத்தில் வரக்குள்ள எப்படி வரும், நடுவில் வரக்குள்ள எப்படி வரும், இறுதியில் வரக்குள்ள எப்படி வரும் என்றே தெரிஞ்சுக்கணும். அப்போ சீன் என்ற எழுத்து தனியாக வரக்கூடிய சந்தர்ப்பம், உதாரணமாக அல் முதாரிஸ் என்ற சொல்லில் ராவோட சீனை சேர்க்க இயலாது இல்லையா? அதனால சீன் வந்து தனியத்தான் வரும். இப்போ தனியாக எழுதக்கொள்ள சீன் இப்படித்தான் எழுதுறது. சேர்ந்து வரக்கொள்ள அது ஆரம்பத்திலையாக இருக்கலாம், நடுவிலையாக இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்பில் தான் வரும் சீன். அஸ்ஸலாமு, பாகிஸ்தானியுன். சரியா? பாசிம், அந்தூனிசியுன், சஹிலன் போன்ற சொற்கள் தந்திக்கிறாங்க. அப்போ அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ரைட். ஓகே. அதே போல் அலிஃப் தந்திக்கிறாங்கன்னா அலிஃப். ரைட். பாகிஸ்தான், பாசிம், அதுனான். ரைட். ஒரு கோடு உண்டு. சரியா? அதில் எழுதக்கூடிய முறை ஒன்று இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. அலிஃப் பண்ணுறதை நீங்கள் விளங்கி கொண்டா சரி. ரைட். ஓகே. ரைட். இதெல்லாம் பயிற்சி மிக இலகுவான பயிற்சி தான். ரைட். இது வந்து ரைட், அதாவது இந்த ப என்ற எழுத்து காணப்படக்கூடிய சொல்லுக்கு அடுத்ததாக நீங்கள் சரி அடையாளம் போடணும். உதாரணமாக இப்போ அஸ்ஸலாம் இருக்குது, இங்கே ப என்ற எழுத்திக்குதான்னு கேட்டால் இல்லை. அப்போ நீங்கள் தரை அடையாளம் போடுறது. அப்துல்லா அண்டிக்கிற இடத்துல ப என்ற எழுத்து இருக்குது, எனவே அங்கே வந்து சரியான அடையாளத்தை போடுறது. அதிலே சீனுமை. ரைட். அதெல்லாம் நான் சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த பயிற்சிகளையும் செஞ்சு பார்க்கணும். நாங்கள் எல்லாத்தையும் கிளாஸில் படிக்கிறன்றது சாத்தியமே இல்லை. ஏண்டா
எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதங்களில் ஒரு மாதத்தில் 2 நாட்களோ தான் வகுப்பு நடக்கும். அப்போ வந்து எங்களுக்கு முழுமையாகவே எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு இயலாது. சொல்லிட்டு போகிற பயிற்சிகளை நீங்கள் சுயமாக இருந்து செஞ்சு பாருங்க. ரைட், ஓகே, ரைட். இதெல்லாம் லேசான பயிற்சிகள் தான். அதாவது அஸ்ஸலாம் என்ற சொல் இங்கே இருக்குதோ அது கீழே அண்டர்லைன் பண்ணுறது. விளங்கினா ஹத்தன் தஹ்த குல்லி கலிமத்தின் முமாசிலா. அதாவது இங்கே தரப்பட்டிருக்கின்ற சொல்ல மாதிரி காணப்படுகின்ற அந்த சொல்லிக்கிற இல்லையா அது கீழால் அண்டர்லைன் பண்ணுறது. ஆமாம், ஹாதா என்ற சொல்லி கீழால் இங்கே பார்த்து அண்டர்லைன் பண்ணுறது. சரியா? ரைட், ஓகே. அதெல்லாம் செஞ்சு பாருங்க. ரைட். ரைட், இது வந்து ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டிருக்குதுன்னா. ரைட், இப்போ இங்கே பாருங்க, நீங்கள் 1வது இதை பாருங்க. அல் உஸ்தாத் பாகிஸ்தானின்னு தந்திக்கிறாங்க. சரியா? அப்போ உஸ்தாத் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இதில் நீங்கள் மற்ற இதில் சொல்லலுமான்னு பாருங்க பொருத்தமானதுகளுக்கு ஏதாவது. ரைட், இப்போ உதாரணமாக அஹ்லன் அஹ்மத். அப்போ அதுக்கு என்ன வருவீங்கண்ணா பாருங்க பார்க்க. அஹ்லன் அஹ்மத். அஹ்லம் வசஹ்லன் ஹசன். அஹ்லன் வசஹ்லன் ஹசன். அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்லுக்கு என்ன வரும்? வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று வரும். அப்புறம் பாசி மந்திக்குதப்பா அதுக்கு என்ன வரும்? தில்மீத் அந்தூனிசியுன். தில்மீதுன் அந்தூனிசியுன். பாசிம் தில்மீதுன் அந்தூனிசியுன். பாசிம் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். ஓகே, பாசிம் தில்மீதுன் அந்தூனிசியுன். பாசிம் இந்தோனேசியா நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். சரியா? உண்மையிலே புள்ளகள் இந்த புத்தகம் அல் அரபியத்துல் இன்னாசியின் என்ற இந்த புத்தகம் அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாத, சரி, அரபு மொழி தாய்மொழி அல்ல, அரபு மொழி தாய்மொழியாக கொள்ளாத ஆனால் அரபு மொழியை படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்காக தயார்படுத்தப்பட்ட புத்தகம்தான் அல் அரபியத்துல் இன்னாசியின் லிகைரின் நாத்திகீன பிஹா. அதான் அந்த புத்தகத்தில் பேர். அப்போ இது வந்து இலங்கை நாட்டில் மிக நீண்ட காலமாக படிப்பிக்கப்பட்டு வருகின்ற ஒரு புத்தகம். அரபு மதரசாக்களில் புதிதாக இணைந்து கொள்கின்ற மாணவர்களும் இந்த புத்தகத்தை தான் ஆரம்பத்தில் படிப்பாங்க. 1ஆம் புத்தகம் 2ஆம் புத்தகம் என்று படிப்பாங்க. படிப்படியாக அதில் 6 புத்தகங்கள் இருக்குது, 6 பாகங்கள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஓலவலுக்கு தேவையானது 2 பாகங்கள் தான். அதிலும் 1ஆம் பாகம் 1ஆம் ஜுஸு வந்து மிக இலகுவான புத்தகம். 2ஆம் ஜுஸு ஓரளவு நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகம். அதில் 6 புத்தகங்களையும் படிக்கின்ற ஒரு மாணவன் அவன் மொழி வளம் நல்ல தரமானதாக இருக்கும். விளங்கினா? இப்போ நீங்கள் ஆரம்ப 2 புத்தகங்களையும் படித்தாலும் இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் முழுமையாக படிக்கணும் என்றதான் எங்களோட எதிர்பார்ப்பு. ரைட், எப்படியோ நாங்கள் ஓரளவுக்காவது அரபு மொழி வந்து எங்கட வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு மொழி, அப்படித்தானே? அரபு மொழியோடு நாங்களும் மிக நெருக்கமானவர்களாக பரிச்சயமானவர்களாக மாற வேண்டும். உண்மையிலே இபிசி எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் கல்வி ஊக்குவிப்பு மையம் அவங்களோட அயராத முயற்சி ஒன்று இருக்குது. எல்லா வீடுகளிலும் அரபு மொழி பேசப்படுகின்ற ஒரு மொழியாக மாற வேண்டும். எல்லா அரசாங்க பாடசாலைகளிலும் அரபு மொழி கற்பிக்கப்பட வேண்டும். ரைட் என்பதற்காக வேண்டு பல முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இபிசியினூடாகவே அரபு மொழிக்கு என்று ஒரு 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 சிறப்பான ஒரு பாடத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு பாட புத்தகங்களும் தயாரிக்கப்பட்டு பல பாடசாலைகளுக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்குது. விளங்கினா? புக் 1, புக் 2, புக் 3, புக் 4 4 புத்தகங்கள் இருக்குது. அதையும் படிக்கலாம் உங்களுக்கு. ரைட், நீங்கள் வீட்டில் இருந்தவாறு யாருக்கிட்டையாவது படிக்க விரும்பினா அந்த 4 புத்தகங்களையும் நீங்களாக எடுத்து கொண்டு போய் படிக்கலாம். விளங்கினா? ரைட், அல்லது வீட்டில் இருப்பாங்க யாராவது அரபு மொழி படித்தவங்க, அவங்கக்கிட்ட கேட்டு படிக்கலாம். அது வந்து நல்ல தரமான வளவாளர்களை கொண்டு ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். சரி, அதை நீங்கள் கொரியர் பண்ணியும் எடுக்கலாம் 4 புத்தகங்களையும். இவ்வாறு அரபு மொழிக்கு கூடுதலான முக்கியத்துவம்
வழங்கணும் என்ற எதிர்பார்ப்பு இபிசிக்கு இருக்குது. அதனால தான் அரபு மொழியை படிக்கிறவங்களுக்கு இலவசமாக என்ன நடக்குது, அரபு இலக்கிய பாடத்தில் பாடங்கள் நடக்குது, அரபு மொழி பாடத்திலையும் பாடங்கள் நடக்குது. ஏன் ஏலவல் செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் அரபு மொழி இலவசமாக ஆன்லைனுக்கூடாக பாடங்கள் நடாத்தப்பட்டு வருகின்றது. அதே போன்று பரீட்சை காலங்கள் நெருங்குகின்ற போது மாதிரி வினாத்தாள்கள் கலந்துரையாடப்படும், கடந்த கால வினாப்பத்திரங்கள் கலந்துரையாடப்படும். அதே போல செமினார் ஒன்று நேரடி செயலமர்வாகவோ அல்லது நிகழ்நிலை ஆன்லைனுக்கூடாகவோ செமினார்கள் நடக்கும். இதெல்லாம் அவங்க ஏற்பாடு செய்வதற்கான காரணம் அரபு மொழி ஒரு ஒரு பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு மொழியாக மாற வேண்டும். உண்மையில அரபு மொழி படிக்கிறதா இருந்தால் அது நாங்கள் குர்ஆன் சுன்னாட மொழி என்றதுக்காக படிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 மொழிகளில் அரபு மொழி ஒரு மொழியாக காணப்படுகின்றது. கோடிக்கணக்கான மக்களோட தாய்மொழியாக அரபு மொழி காணப்படுகின்றது. எங்கட நாட்டில் சிங்கள மொழி பிரதான மொழியாக இருந்தாலும் தமிழ் மொழி ஒரு அரச கரும மொழியாக காணப்படுவது போன்று பல நாடுகளில் அரபு மொழி அரச மொழியாக காணப்படுகின்றது. ரைட். இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் வளைகுடா நாடுகளில் அரபு மொழி ஒரு முக்கியமான மொழி. டூரிஸ்ட் எங்கட நாட்டு வாராங்க, சில சுற்றுலா பயணிகள் எங்கட நாட்டு வாராங்க. அப்போ அவங்களுக்கு அதிலும் குறிப்பாக அரபு மொழியை பேசுகின்றவர்களுக்கு அரபு மொழியினாலேயே வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த அளவுக்குண்டா கொழும்பு யூனிவர்சிட்டியில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அரபு மொழி டிப்ளமா கோர்ஸ் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆகிட்ட முக்கியத்துவம் தெரியும். அப்போ வெறுமனே முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத துறை சார்ந்த நிபுணர்கள், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, முஸ்லீம் அல்லாத துறை சார்ந்த நிபுணர்கள், அது வைத்தியர்களாக இருக்கலாம், பொறியியலாளர்களாக இருக்கலாம், இன்னும் பல பல துறைகளில் இருப்பவர்களாக இருக்கலாம். அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மொழியோட பெருமதி தெரியும். ஒரு டிப்ளமா சான்றிதழ் ஒன்று இருந்தால், அதுவும் கொழும்பு பல்கலைக்கழகத்துடைய டிப்ளமா சான்றிதழ் ஒன்று இருந்தால் அது எந்த அளவு தூரம் அவங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்றது அவங்களுக்கு தெரியும். அதே போல் இன்றைக்கு அரபு மொழியை படிக்காமல் தொழில் வாய்ப்புக்காக தொழில் நிமித்தமாக வளைகுடா நாடுகளுக்கு சென்ற என்னுடைய நண்பர் ஒருவர் கூட அரபு மொழி படிக்க கிடைக்கலையே என்று கை செய்யப்படுற நிகழ்வையும் பார்க்கலாம். ஏண்டா அவர் நல்ல டாக்டர் உண்டு, எம்பிபிஎஸ் டாக்டர் உண்டு, இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் சேவை செஞ்சுட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளத்துக்கு வாய்ப்பு கிடைச்சி போய்த்திருக்கிறாரு. ஆனால் லாங்குவேஜ் தெரியல. எனவே இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாரு. எனவே பிள்ளைகள் வெறுமனே இது அரபிக் லாங்குவேஜை நாங்கள் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு படித்தாலும், குர்ஆன் சுன்னா லாங்குவேஜ் என்ற அடிப்படையில் படித்தாலும், வஹியுடைய லாங்குவேஜ், வஹியின் மொழி, லுகத்துல் ஜன்னா, லுகத்துல் வஹி, லுகத்துல் குர்ஆனி வசுன்னா, லுகத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேசின மொழி, குர்ஆன் சுன்னாட மொழி, வஹியின் மொழி, சுவனத்தின் மொழி என்று நாங்கள் படித்தாலும் அதனையும் தாண்டி இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் அரபு மொழிக்கென்று ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. ரைட். அண்மை காலங்களில் அரபிக் லாங்குவேஜுக்கு டீச்சிங் கோல் பண்ணிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கல்லூரியில் அரபிக் லாங்குவேஜுக்கும் கோல் பண்ணிக்கிறாங்க. ரைட். அதாவது என்ன சொல்கிறது, கல்லூரி என்ன சொல்கிறதா, ரைட், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சொல்கிற அதில் ஒவ்வொரு பாடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க உள்வாங்குவாங்க. இப்போ அரபு மொழிக்கும் அவங்க கோல் பண்ணிக்கிறாங்க. இவ்வாறு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ இந்த பாடத்தை தெரிவு செஞ்சுக்கிறீங்க. எனவே நீங்கள் ஆர்வத்தோடு படிக்கணும். நான் சொல்கிற விளங்குறா, அது ஆக முக்கியமானது. ஆர்வத்தோடு படிக்கிறன்றது அரபு மொழியை ஒரு பிரியமான மொழியாக நீங்கள் நேசிக்கின்ற ஒரு மொழியாக மாற்றணும். அரபு எழுத்துக்களை உங்களோட கைப்பட எழுதுறன்றதை நீங்கள் நேசிக்கணும். நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, விரும்பணும். ரைட். அரபிக் லாங்குவேஜை நீங்கள் அதிகமாக விரும்பி அரபு மொழியை நீங்கள் அந்த அரபு மொழியை எழுதக்கொள்ள ஒரு ஆசை ஒன்று வரணும். எனக்கு நான் அரபு எழுதுகிறேன் என்ற ஒரு ஆசை ஒன்று வரணும். ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் புதிதாக படிக்கின்ற போது உங்கள்கிட்ட அது ஒரு அலாதியான விருப்பத்தை ஏற்படுத்தணும். எனவே பிள்ளைகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இருந்தாலும்
நீங்க எங்கட கிளாஸை மட்டும் நம்பி இருக்க கூடாது. விளங்கினா? அரபிக் லாங்குவேஜை படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்க படிச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் சும்மா யூடியூப்லையும் சில ஷார்ட்ஸுகள் வர பார்க்கலாம். உதாரணமாக பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு சிறுமி உண்டு, 7-8 வயசு சிறுமி உண்டு, அரபிக்கால பேசுது. சின்ன சின்ன சொற்கள் தான். நான் வேணுமெண்டா லிங்க ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். விளங்கினா? அதை பார்க்குற நேரமே ஆசை வரும். அப்போ நீங்கள் அந்த லிங்கை போய்த்து அந்த பிள்ளையோட ஐடிக்கு போய்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ஹிவாறுகள், உரையாடல்கள் காணப்படும். இதெல்லாம் நீங்கள் அது எப்போ நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்கு உண்மையிலே ஆர்வமாக நீங்கள் அதை படிப்பீங்க. ரைட் நான் தொடர்ந்து போவோம். அப்போ நீங்கள் இதில் இருக்கிற பயிற்சிகளையும் அப்படித்தான் பார்க்க வேண்டியது. இப்போ இதில் இருக்கிற மாதிரியே எழுத ட்ரை பண்ணுறது. உங்களோட ஃபொரினில் உங்களுக்கு தெரிஞ்ச யாரு சரி இருந்தா, வாப்பா இருக்கலாம், சில நேரம் நாணமா இருக்கலாம், சாத்த பெரியப்பமா இருக்கலாம். இந்த அரபிக் ஃபொண்ட்டை எழுதுறதுக்கண்டே ஒரு பெண் ஒன்று இருக்குது. அரபிக் ஃபொண்ட்டை இடநாட்டில் பயன்படுத்துகிற பேனைகளால் எழுதினா அது அழகா வராது. நீங்க அரபு நாடுகள் இருந்து சும்மா கேட்டெடுங்க, அவங்கள்ட்ட கொண்டு வருவாங்க பல நிறங்கள்ல, அவங்கள்ட்ட சொல்லி அழைப்பிச்சு எடுங்க. ரைட்? அரபிக் லாங்குவேஜ், அரபு மொழி எழுதக்கூடிய பேனை இருக்குதான் விசேடமாக. அந்த பேனையை ஒரு செட் கொண்டு வந்தாங்களே, அல்லது 2-3 பேனை கொண்டு வந்தாங்களே எனக்கு சொன்னா கொண்டு வந்து தருவாங்க. அதனால நீங்க அரபு ஃபொண்ட் எழுதி பாருங்க, உண்மையிலே மிக அழகானதாக வரும். ரைட்? ஓகே, சரி. அதோட நாங்கள் அடுத்த பாடத்தையும் பார்ப்போம். என்ன பாடம்ண்டா தில்மீதுன் ஜதீதுன். சொல்லுங்க பாக்க. இப்ப தில்மீதண்டா கருத்து என்ன? தில்மீதண்டா மாணவன். மாணவன். ஜதீதண்டா புதியவர். புதிய. ரைட், ஓகே, புதியவர். ஓகே, அப்ப தில்மீதுன் ஜதீதுன்டா கருத்து என்ன? புதிய மாணவன். புதிய மாணவன். சரியா? புதிய மாணவன். ஓகே, சரி. அப்ப இதுவும் ஒரு ஹிவார் தானே, சிராஜுக்கும் சமீராவுக்கும் இடையிலான ஒரு ஹிவார். ரைட். ஆனா தில்மீதுன் ஜதீதுன் இஸ்மி சிராஜ். சிராஜ் இஸ்மி சமீரா. அஹ்லன் சமீரா. ஹல் அன்த நைஜீரியுன்? நஅம் அனா நைஜீரியுன். வஹல் அன்தி நைஜீரியத்துன்? லா. மா ஜின்சியத்துக? அனா கானியத்துன். அனா கானியத்துன். சரி. அப்ப ஹிவார் விளங்கி இருக்கும், விளங்காமலும் இருந்திருக்கும். ரைட், பாருங்க. இப்ப நானில சிராஜ். ஓகே, யாராவது சமீராட பாத்திரத்தை எடுத்து ஹிவாரை நாங்க சும்மா ஒரு முறை சொல்லி பார்ப்போம். நான் சிராஜாக வரேன். ஆனா தில்மீதுன் ஜதீதுன் இஸ்மி சிராஜ். சொல்லுங்க பாக்க. அஹ்லன் சிராஜ் இஸ்மி சமீரா. அஹ்லன் சமீரா. ஹல் அன்த நைஜீரியுன்? நஅம் அனா நைஜீரியுன். வஹல் அன்த நைஜீரியத்துன்? நான் கேட்கிறேன் மகளவனுக்கு. வஹல் அன்தி நைஜீரியத்துன்? லா. மா ஜின்சியத்துக்? அனா கானியத்துன். அனகானியத்துன் அல்லது அனகானியா என்று சொல்லலாம் மேலும். ரைட். இப்ப பாருங்க, சிராஜ் என்ன சொல்றாரு? அன தில்மீதுன் ஜதீதுன். அன என்ற கருத்து நான். ஓகே, நாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா ஹுவண்டா அவன், அது ஒரு பிரதி பெயர். அதே மாதிரி அன என்ற கருத்து என்ன? நான். அப்ப அன தில்மீதுன் ஜதீதுன். தில்மீதுன்டா மாணவன், ஜதீதுன் என்ற கருத்து புதிய. அப்ப அன தில்மீதுன் ஜதீதுன்டா நான் புதியதொரு மாணவன், நான் புதியதொரு மாணவன். இஸ்மி சிராஜ். என்னுடைய பெயர் என்ன? சிராஜ். என்னுடைய பெயர் சிராஜ். அஹ்லன் சிராஜ். அஹ்லன் சிராஜ். அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா அஹ்லன் சிராஜ் என்ன? சிராஜ் யூ ஆர் வெல்கம். உங்கள் வருகை நல்வரவாகட்டும். அத வெல்கம் பண்றதா யூ ஆர் வெல்கம். இப்ப உங்கள் வருகை நல்வரவாகட்டும் என்று தமிழ்ல சொல்லக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. வழங்கினா அஹ்லன் சிராஜ் ஒரு சூழல முடிஞ்சு. சரியா? இஸ்மி சமீரா. இஸ்மி சமீரா. என்னுடைய பேரு சமீரா. அப்ப இஸ்மி அந்த கருத்து என்ன? என்னுடைய பெயர் என்றதான் கருத்து. இஸ்மி. இஸ்மி. ஓகே, என்னுடைய பெயர். அப்ப இஸ்மி சிராஜ், இஸ்மி சமீரா, இஸ்மி ஜைனப், இஸ்மி ஃபாத்திமா, இஸ்மி முஹம்மத், இஸ்மி அஹ்மத், இஸ்மி இனாமுல் ஹசன் என்று இதெல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்தலாம். இஸ்மி. இஸ்மி அண்ணா என்னுடைய பேர். இப்போ சிராஜ் என்ன சொல்றாரு? இவ வெல்கம் பண்ணதானே அஹ்லன் சிராஜ்.
அஹ்லன் சமீரா. இப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ. அஹ்லன் என்று சொன்னால் எங்களை வெல்கம் பண்ணினா எங்களுக்கு ரிப்ளைல அஹ்லன் வசஹ்லன் என்று சொல்லுவோம் மேலும், அல்லது அஹ்லன் என்று மட்டும் சொல்லுவோம் மேலும். ரைட், ஓகே. ஹல் அந்த நைஜீரியுன், ஹல் அந்த நைஜீரியுன் ஒரு கேள்விக்குறியோன்னு இருக்குது. அப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன். இப்போ அந்த அண்டா நீ, அந்த அண்டா நீ, ஓகே. நைஜீரியுன் அண்டா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்னா, இப்போ பாகிஸ்தானியுன் அண்டா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன், சோமாலியுன் அண்டா சோமாலியா நாட்டை சேர்ந்தவன், குவைத்தியுன் அண்டா குவைத் நாட்டை சேர்ந்தவன். அதே மாதிரி நைஜீரியுன் அண்டா கருத்து நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர் என்றதான் கருத்து. இப்போ அந்த நைஜீரியுன், இப்போ நீ நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அப்போ கேள்வி ஒன்று இருக்குது என்ன, ஹெல். ஹெல் என்பது இப்போ எப்படி கருத்து வரும்? ஹெல் அந்த நைஜீரியுன்டா நீங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா என்று வரும். இப்படி வர நீங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா, அப்பக்கு பதில் எப்படி வர? அப்ப ஹெல் என்பது கேள்விக்காக பயன்படுத்துற ஒரு சொல். ஹெல் அந்த நைஜீரியுன், நீங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா? அப்ப நாம், ஆம். நாம் என்ற கருத்து ஆம், ஓகே. நாம் என்றா ஆம். ஆனா நாங்க மேல பார்த்தோம், ஆனா என்ன கருத்து என்ன? நான் என்ன? ஆனா நைஜீரியுன், நான் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவன், ஓகே. இப்ப ஹல் அந்த நைஜீரியுன், நீ நைஜீரியா நாட்டை சேர்ந்தவனா? நான் ஆனா நைஜீரியுன், நான் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவன். வஹல் அந்தி நைஜீரியத்துன், பாருங்க வஹல் அந்தி, இந்த வ வந்திக்கிற வ என்ன கருத்து? மேலும் என்ன கருத்து பாரதி? எஸ், ஓகே. தெரியுமா? மேலும். அப்ப நாங்க மேலும் என்று சொல்லி மொழிபெயர்க்கோம். மேலும் அப்படி இல்லாட்டி ஹெல் அண்ட் நைஜீரியா, நீங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா என்று சிராஜ் சமீராவை பார்த்து கேட்கிற. இப்ப சமீராவை பார்த்து கேட்கல, நீங்க பாருங்க அந்தி என்று வந்திருக்குது, ஓகே. சமீரா சிராஜை பார்த்து கேட்கல அந்த என்று வந்திருக்குது. அப்ப அரபு மொழியை பொறுத்த மட்டில, அரபு மொழியை பொறுத்த மட்டில அந்த அந்தி, அந்த அந்தி என்று ரெண்டு சொற்பிரயோகங்கள் இருக்குது. அரபு மொழியை பொறுத்த மட்டில அந்த அந்தி என்று ரெண்டு சொற்பிரயோகங்கள் இருக்குது. இப்ப அரபு மொழியில, தாய்மொழி எங்கட தமிழ் மொழியில பாத்திமா முன்னுக்கு இருந்தாலும் நீங்கன்னு தான் சொல்லுவோம், முஹம்மத் முன்னுக்கு இருந்தாலும் நீங்கன்னு தான் சொல்லுவோம். அப்ப அதுல வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ரைட். ஆனா அரபு மொழியை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. முன்னிலையில ஒரு ஆண் இருந்தா அந்த என்று சொல்லுவோம் நீங்க, அதுவே ஒரு பெண்ணாக இருந்தா அந்தி என்று சொல்லுவோம், ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு போவோம். ஹுவ என்ற கருத்து என்ன? அவன், அதை பார்த்தோம். அனை என்ற கருத்து நான், அந்த என்றாலும் நீதான், அந்தி என்றாலும் நீதான். நீதான். அந்த யாரு பயன்படுத்துற? ஆண்பால். ஆண் பால்ல, ஆண் பால்ல. அந்தி யாரு பயன்படுத்துற? பெண்பால். பெண் பால்ல. வெரி குட், ஓகே. அப்ப அந்த அந்தி. இப்ப சமீரா சிராஜ் கிட்ட கேட்க கொள்ள ஹெல் அந்த நைஜீரியுன்னு தான் கேட்கிற, ஓகே. ஆனா சிராஜ் சமீரா கிட்ட கேட்க கொள்ள ஹெல் அந்தி நைஜீரியா நைஜீரியத்துன்னு கேட்கிற. அப்ப இன்னொரு வித்தியாசம் ஒன்று இருக்கிற, ரைட். நீங்க பாருங்க, இங்க நைஜீரியுன்னு தானே இருக்குது, நைஜீரியுன். அப்ப ஆண் பால இப்படி வரும், பெண் பால்ல நைஜீரியத்துன், கடைசிக்கு ஒரு குண்டு தான் இருக்குது. நாங்க அத்தாவுல் மர்பூத்தான்னு சொல்ற லேசாக ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி இந்த தாவுக்கு செல்லமாக நாங்க அழைக்கிறேன்னா குண்டுத்தான்னு சொல்றேன், இந்த தாவுக்கு சட்டித்தான்ற, விளங்கினா? அது சும்மா எங்கட பேச்சு வழக்குல சொல்றதா. இந்த தாவுக்கு நாங்க சொல்றதுன்னா சட்டித்தா என்று சொல்ற, இந்த தாவுக்கு என்ன சொல்ற? குண்டுத்தான்னு சொல்ற, சரியா? அதாவது தெரிஞ்சு கொள்ளணுமன்றதுக்காக வேண்டி சொல்றத, ரைட். அப்ப பாருங்க, ஹெல் அந்த நைஜீரியுன், நீங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா?
அஸ்ஸலாமு அலைக்கும். புள்ளகள் என்ற லெப் வந்து திடீரென்று ஆஃப் ஆகினா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام ورحمة الله وبركاته. ரைட். கொஞ்சம் இருங்க. ரைட். போடவான கூதல் அப்ப போடவானா கொஞ்சம் பெருங்க. మాటకి అప్ప మాస్తే 2 கிளாஸ் 10 மாட்டுக்கு வரும் 2 ரைட். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் புள்ளகள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அவுலாத். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام. ரைட். ஓகே. وعليكم السلام. خير. ஓகே. ரைட். இன்ஷாஅல்லாஹ் சனப்தா. ரைட். நாங்க ஆரம்பிப்போம். ஹல் அன்த நைஜீரியுன். அப்ப நான் சொல்லுறேன் நஅம் அன நைஜீரியுன்.
வஹல் அந்தி நைஜீரியத்துன் லா. வஹல் அந்தி நைஜீரியத்துன் என்ற கருத்து நீங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா, அதே கருத்து தான். ஆனா சின்ன வித்தியாசம் ஒன்றுங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்பால் பெண்பால் என்ற வித்தியாசம் ஒன்று இருக்குது. பிரச்சனை இல்லை, நீங்க அதை போக போக புரிந்து கொள்வீங்க. ரைட். லாண்ட கருத்து என்ன? லாண்டா இல்லை. இல்லை. வெரி குட். இப்ப நாமண்டா ஆம், லாண்டா கருத்து இல்லை என்பது தான் கருத்து. ஓகே. அடுத்து பாருங்க, மா ஜிங்சி ஏத்துக்க. யாருக்காவது தெரியுமா மா ஜிங்சி ஏத்துக்கண்டா கருத்து என்ன என்று? உனது இனம் என்ன? உனது இனம் என்ன? அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கருத்து தெரிஞ்சவங்க இருக்கிறா? உனது உனது சொல்லுங்க, வேற ஏதாவது கருத்து தெரிஞ்சவங்க? உனது நாடு எது? உனது நாடு எது அப்படின்னு கேட்கலாமண்ணா. ரைட். இந்த இடத்துல உண்மையிலே மா ஜிங்சி எத்துக்க என்ற கருத்து உனது இனம் என்ன என்றதுதான் கருத்து. அல்லது உனது நேஷனாலிட்டி, அதாவது அடையாளம் என்று சொல்ற தேசிய அடையாளம். ரைட். வாட் இஸ் யுவர் நேஷனாலிட்டி என்று சொல்ல மேலும் இதில் இனம் என்று வரக்கொள்ள இப்போ இலங்கை நாட்டில் 4 இனத்தவர்கள் வாழ்கின்றார்கள் என்று வார அந்த இனம் என்றதை விட ஒரு அடையாளம் என்று சொல்ல மேலும். நாங்கள் மொழிபெயர்க்கிற நேரம் மா ஜிங்சி ஏத்துக்க என்ற சொல்லுக்கு உனது இனம் என்ன என்று சொல்ல கேட்குற பிரச்சனை இல்லை. ரைட். அதை ஐடி நாங்கள் இப்போ நேஷனல் ஐடென்டி சொல்கிற ஐடி, அதாவது ஐடென்டிட்டி என்று சொல்கிற உனது அடையாளம் என்ன? ரைட். அப்போ மா ஜிங்சி ஏத்துக்க, அப்போ நாங்கள் உனது இனம் என்னன்றே கேட்போம். உனது இனம் என்ன? ரைட். அனகானியத்துன், நான் கானா நாட்டை சேர்ந்தவர் என்ன கருத்தில் வரும்? அனகானியத்துன், நான் கானா நாட்டை சேர்ந்தவர் என்று வரும். ஓகே. அவன் பாருங்க திருப்ப. ரைட். அன தில்மீதுன் ஜதீதுன் இஸ்மி சிராஜ். அஹ்லன் சிராஜ் இஸ்மி சமீரா. அஹ்லன் சமீரா. ஹல் அன்த நைஜீரியுன்? நஅம் அன நைஜீரியுன். وهل أنت نيجيرية؟ لا. ما جنسيتك؟ أنا غانية. ரைட். அப்போ இதில் நாங்கள் புதிய சொற்களாக படிக்கிறோம். ஜதீத் என்றா புதியவர், இஸ்மி என்றா என்னுடைய பெயர், அதே போல அந்த என்றா நீங்க, அன என்றா கருத்து நான், அந்தி என்றாலும் கருத்து நீங்க, நாம் என்றா ஆம், லா என்ற கருத்து இல்லை. ஓகே. லாண்ட கருத்து இல்லை. அதே போல ஜிங்சியாண்டா இனம் என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். இருந்தாலும் அது எப்படி சொல்றது? தேசிய அடையாளம். அதுதான் ஜின்சியான்னு சொல்றது, தேசிய அடையாளம். ரைட். அப்ப மா ஜிங்சியத்துக்க சொல்லுங்கம்மா. உமது தேசியம் என்னன்னு கேட்கும் மேலும். எஸ், தேசியம் என்ன? ரைட். அனகானியத்துன், நான் கானா நாட்டை சேர்ந்தவர் என்று வரும். ரைட். அப்போ இதில் ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் ஈக்கிற நீங்கள் கண்டீங்க தானே? இப்போ நைஜீரியுன் நைஜீரியத்துன், அந்த அந்தி என்று வித்தியாசம் இருக்கிறத கண்டீங்க தானே? அப்போ அதுக்கேற்ற மாதிரியே பயிற்சிகள் தரப்பட்டிருக்குது, அதனால செய்யணும். ஹல் முஹம்மத் நைஜீரியுன், முஹம்மத் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா? ரைட். அப்போ ஹல் அஹ்மத் நைஜீரியுன், அஹ்மத் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவரா? ஹல் அஹ்மத் பாகிஸ்தானியுன். இப்போ பிரக்கெட்ல இருக்கிற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? மாற்றணும். பாகிஸ்தானியுன். அப்போ ஹல் அஹ்மத் பாகிஸ்தானியுன், அஹ்மத் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரா? அப்போ என்ன சில பேர்கள் இருக்குது. மாஜித் ஆண்பால் பேருனா, அந்தோனிசியுன், பாசிம், குவைத்தியுன், அலியுன், மாலிசியுன் இருக்குது. அதே மாதிரி பாருங்கோ பெண்பாலே தந்துக்கிறாங்க. அப்போ ஏன் அவங்க இந்த பெண்பால் பயிற்சியை தரணுமெண்டா, நீங்க பயிற்சி பெறுகின்ற நேரம் தான் உங்களுக்கு மறக்காது, நீங்க உங்களோட கையால் எழுதுகின்ற நேரம் தான் உங்களுக்கு மறக்காது. ஹல் ஃபாத்திமா மாலிசியத்துன். ஓகே. அப்ப இங்க வந்து சமீரான்னு தந்திக்கிறா. அப்ப ஃபாத்திமாக்கு பதிலாக சமீரா என்பது ஒரு பெண்பால் சொல். அப்ப ஹல் சமீரா மாலிசியத்துன், சமீரா மலேசியா நாட்டை சேர்ந்தவரா? பாகிஸ்தானியத்துன், ஹல் சமீரா பாகிஸ்தானியத்துன், சமீரா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவரா? அப்ப சில பெயர்கள் இருக்குது. ஜௌஹரா, ஜௌஹரா ஒரு பெயர். அந்தோனிசியத்துன் ஒரு நாடு, இந்தோனேசியா. ஜைனப்
குவைத்தியா, இதே பேர்கள் தான், ஹதீஜா, மாலிசியா, ஃபாத்திமா. அப்ப கட்டாயமாக பிள்ளைகள் நீங்க இந்த பயிற்சிகளை செய்கின்ற போது அடுத்தடுத்துள்ள பாடங்கள் உங்களுக்கு மிச்சம் லேசா விளங்கும். இது பார்க்கறதுக்கு என்னடா இது இருக்கிறத மாத்தி கொண்டு போறது தானே அப்படின்னு நீங்க யோசிக்க வேணும். நானும் ஓலவலுக்கு அரபு மொழியை ஒரு பாடமாக எடுத்தேன். சரியா? நலிமியா ஒரு நேரமும் ஆரம்ப வருடங்கள்ல படிச்சது இந்த புத்தகம் தான். அப்ப சரியா பென்சில் எடுத்து அழகா எழுதினேன், விளங்கினா அவளுக்கு, ரைட்? அப்ப நாங்களும் செஞ்ச ஒரு புத்தகம் தான். அதே மாதிரி நீங்களும் ஆர்வத்தோட இந்த புத்தகத்தை நீங்க எங்கிருந்து சரி கொள்வனவு செஞ்சு கட்டாயமாக நீங்கள் எழுதணும். பொதுவாக இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல இருக்கும், இஸ்லாமிக் புக் சென்டர்ல இருக்கும், கொழும்புல இருக்குது, அக்குரணையில் இருக்குது, புத்தளத்தில் இருக்குது, கிழக்கு மாகாணங்கள்லையும் முக்கியமான ஊர்கள் இருக்கும், ஓட்டமாவடி, காத்தாங்குடி, ரைட்? அப்ப தயவு செஞ்சு புத்தகத்தை வாங்கித்தான் படிக்கணும், ரைட்? இல்லாட்டி சும்மா ஆன்லைன்ல மட்டும் ஸ்க்ரீன்ல நான் ஷேர் பண்ணி கொண்டு போறதை மட்டும் படிச்சு கொண்டு அது கஷ்டம், அது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது, ரைட்? அப்ப தயவு செஞ்சு புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கிறது மிச்சம் நல்ல, ரைட்? அப்ப இதே மாதிரி பாருங்க, ஆனா நைஜீரியோன், ஆனா நைஜீரியத்துன். அப்ப இதுல பாருங்க, ஆனா என்ற சொல்லில மாத்தம் இல்லை. ஆனா நைஜீரியுன் ஒரு ஆணுக்கும் ஆனா என்ற சொல்ல பயன்படுத்துற நான் என்று, ஒரு பெண்ணும் ஆனா என்ற சொல்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாம பயன்படுத்துற. அப்ப நான் என்று வரக்கொள்ள அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆனா என்ற சொல்லில மாத்தம் இல்லை. ஆனா நைஜீரியுன், ஆனா நைஜீரியத்துன். உதாரணமாக அன ஸ்ரீலாங்கியுன். அதே மாதிரி வகுப்புல கலந்து கொண்டிருக்கிற ஆயிஷா சொல்ற நேரம் அன ஸ்ரீலாங்கியத்துன் என்றுதான் சொல்லுவா, விளங்கினா, ரைட்? வகுப்புல கலந்து கொண்டிருக்கிற அப்துல்லா சொல்ற நேரமும் அன ஸ்ரீலாங்கியுன் என்றுதான் சொல்லுவாரு. அதே போல வகுப்புல கலந்து கொண்டிருக்கிற அம்ரா அன ஸ்ரீலாங்கியத்துன் என்று சொல்லுவா. அப்ப அன என்ற சொல்லில வித்தியாசம் இல்லை. ஆனா ரைட், அந்த முதாரிசுன் ஆசிரியர், ஒரு ஆண் ஆசிரியரை பார்த்து சொல்ல கொள்ள அந்த முதாரிசுன் என்று சொல்லுவோம். ஒரு பெண் ஆசிரியையே பார்த்து சொல்ல கொள்ள அந்தி முதாரிசத்துன் என்று சொல்லுவோம், விளங்கினா? இப்ப நான் கிளாஸ்ல இருக்கிற முஹம்மதை பார்த்து சொல்றேன், அந்த தில்மீதுன், நீங்க ஒரு மாணவன் என்று சொல்றேன். அதே நேரம் ஆயிஷாவை பார்த்து சொல்லுவேன், அந்தி தில்மீதத்துன் என்று சொல்லுவேன். கடைசிக்கு ஒரு குண்டுத்தாவை ஆட் பண்றது, விளங்கினா? விளங்கினா? ஃபஹ்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், அந்தி தில்மீதத்துன் என்று சொல்லுவேன், ரைட்? உமரை பார்த்து நான் சொல்லுவேன், அந்த தில்மீதுன் என்று சொல்லுவேன். ஹஸ்ஸானை பார்த்து சொல்லுவேன், அந்த தில்மீதுன் என்று சொல்லுவேன், விளங்கினா? அப்ப அந்த என்பது ஆண் பாலுக்கும் அந்தி என்பது பெண் பாலுக்கும் பயன்படுத்துற, சரியா? அதே மாதிரி மூணாவது உதாரணம் பாருங்க, கரீம் கானியுன். கரீம் என்பது ஒரு ஆண் பால் பேர் இல்லையா, ஒரு ஆணுடைய பேரு. அப்ப கரீம் கானியுன், கரீம் கானா நாட்டை சேர்ந்தவர். இப்ப கரீமா ஒரு பெண்ணுடைய பேர், அப்ப கரீமா கானியத்துன் என்று சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி நீங்க எல்லாம் மாத்தலாம். அன தில்மீதுன், இது எப்படி மாறும்? அன தில்மீதுன் பெண்பாலுக்கு மாத்திர நேரம் எப்படி மாறும் சொல்லுங்க பார்க்க? أنا تلميذة. அன தில்மீதத்துன். மாஜித் உஸ்தாதுன் மாத்துங்க. ماجدة أستاذة. மாஜிதா, மாஜிதா உஸ்தாதத்துன். மாஜித்துக்கு நாங்க ஒரு தாவன் அட் பண்ணினா அது பெண்பாலாக மாறும். மாஜிதா உஸ்தாதத்துன். அந்த அரபியுன், இதை சொல்லுங்க. أنت عربية. அந்தி அரபியத்துன். வெரி குட். அன மாலிசியுன். أنا ماليزية. அன மாலிசியத்துன். ஷரீப் சூதியுன். شريفة سعودي. ஷரீஃபா சூதியத்துன். அல் முதாரிசு ஜதீதுன். المدرسة جديدة. அல் முதாரிசத்து ஜதீதத்துன், சரியா? ரைட். அதே போல பாருங்க, சிராஜ் நைஜீரியுன், சிராஜ் கானியுன், ரைட்? கானியுன். அப்ப சமீராண்டு பெண்பால் வரக்கொள்ள கானியுன் என்ற சொல் கானியத்துன் என்று வரும். அப்ப அடுத்த சொற்கள் உங்களுக்கு தெரிந்தானே, இராக்கியத்துன், அஹ்மத், சூரியுன் என்றா சிரியா, சூரியா என்பது சிரியா.
அல் இராக் என்பது ஈராக் நாட்டை குறிக்குது. ரைட். கரீமா நைஜீரியான சொற்கள் தரப்பட்டிருக்குது. ஓகே. அப்போ அதே மாதிரி நாங்கள் மேலே பார்த்தோம் வாஹித் இஸ்னானி சலாசா 1 2 3. அப்போ கீழே தந்திக்கிற அதான் நான் சொன்னேன், படிப்படியாக இலக்கங்கள்ட இது கூட்டிட்டு போகுது. 4 4 5 5 6 6. அதை நீங்கள் பாடமாக்கி சொல்லணும். ரைட். 1லேருந்து 10 வரங்காட்டி உள்ள இலக்கங்கள் எழுதி நீங்கள் ஒட்டி பாடமாக்கி சொல்லணும். வாஹித் இஸ்னானி சலாசா 4 5 6. ஓகே. அப்போ அதில் பயிற்சிகளும் இருக்குது, செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். எழுத்துக்கள் அறிமுகமாக இருக்குது. ஓகே. இது ஹிவார். இப்போ நீங்கள் இப்போ ஹிவார் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். சிராஜுக்கும் சமீராக்கும் இடையிலான ஹிவார். சிராஜ் என்ன சொல்றாரு? அனத்தில் மீதும் ஜதீதுன். அப்போ இஸ்மி சிராஜ் என்று சொல்ல சமீரா சொல்ற அஹ்லன் சிராஜ் இஸ்மி சமீரா. அப்போ சிராஜ் திருப்ப அஹ்லன் வசஹ்லன் சமீரா. அப்போ இதில் முஹம்மத் நபீலா, முஹம்மதுக்கும் நபீலாவுக்கும் இடையிலான உரையாடல். முஹம்மத் தன் அறிமுகப்படுத்துறாரு. அனத்தில் மீதும் ஜதீத் இஸ்மி முஹம்மத், நான் ஒரு புதிய மாணவன். இஸ்மி முஹம்மத், என்னுடைய பெயர் முஹம்மத். அப்போ முஹம்மத்தை பார்த்து நபீலா சொல்றா அஹ்லன் முஹம்மத், முஹம்மத் யூ ஆர் வெல்கம். இஸ்மி நபீலா அஹ்லன் வசஹ்லன் நபீலா. ரைட். அது மாதிரி ஹிவார நீங்க சொல்லி பார்க்குறீங்களா? ரைட். இப்போ உதாரணமாக நான் அஹ்மத், யாரு ஃபாத்திமா? ஓகே. ரைட். அப்போ நான் சொல்றேன் அன தில்மீதுன் ஜதீதுன் இஸ்மி அஹ்மத். அஹ்லன் அஹ்மத் இஸ்மி ஃபாத்திமா. அஹ்லன் அஹ்மத் இஸ்மி ஃபாத்திமா. அப்படியானா? ரைட். அப்போ நான் சொல்றேன் என்ன? அஹ்லன் வசஹ்லன் ஃபாத்திமா. ஓகே. அந்த மாதிரி அங்கே இருக்குது மஹ்மூத், ஹதீஜா, அப்துல்லா, ஜைனப், பாசிம், மரியம், அப்துல் அசீஸ், ஷரீஃபா, ஹசன், ஜௌஹரா என்று இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஹிவாரை கொஞ்சம் சொல்லி பாருங்க. எழுதணுமென்ற அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லி பார்க்கலாம். சரியா? ரைட். ஓகே. ரைட். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டி தந்த மாதிரி தானே. ரைட். அப்போ நான் காட்டி தந்திக்கிறதால இந்த பயிற்சிகளை நீங்களாக செஞ்சு கொண்டு போகலாம். ஏன்னா சொல்லுங்க பாக்கி, இது என்ன பயிற்சி? அப்பா இது என்ன பயிற்சி? ஜீம் ஆர சொல்ல நீங்க டிக் பண்றதுதான் பயிற்சி. இது என்ன பயிற்சி? லாம் வார சொல்ல நீங்க டிக் பண்ற, எந்த இடத்துல லாம் வருதோ அதை டிக் பண்ற. உதாரணமாக அப்துல்லா, சரியடையாளம் போடுறதா இல்லையா? அப்துல்லா சரி. ஏன்னா அல்லாஹ் என்ற சொல்லல லாம் என்ற எழுத்து இருக்குது. ஓகே. ரைட். அந்த மாதிரி போறத. இது என்ன பயிற்சி? ஜிங்சியா என்று இருக்குது, தில்மீதான் இருக்குது, சில சொற்கள் இருக்குது. இது என்ன பயிற்சி? ஜிங்சியத்துன் என்ற சொல்ல கண்டுபிடிச்சு இதை மாதிரி இருக்கிற சொல்ல கீழால அண்டர்லைன் பண்றது. அதே மாதிரி தில்மீதுன் என்ற சொல்ல கண்டுபிடிச்சு தில்மீதுன் என்ற சொல்ல மாதிரி இருக்கின்ற சொல்ல கீழால அண்டர்லைன் பண்றது. வழங்கினா? ரைட். ஓகே. அப்ப செய்யலாம் தான் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ரைட். அடுத்த இந்த இடத்துல பொருத்தமான சொல்லிட இலக்கத்தை போடுறது. இப்போ உதாரணமாக அன தில்மீதுன் என்ற சொல்லோட 3 சொற்கள் தரப்பட்டிருக்கிற ஜதீதுன், அலைக்கும், ஹல். என்ன சொல் வரும்? அன தில்மீதுன் ஜதீதுன். அப்ப ஜதீதுன் என்ற சொல்லுக்குரிய இலக்கம் என்ன? 1. அந்த இலக்கத்தை இல போடுற. அஸ்ஸலாமு அஹ்லன் அலைக்கும் லா. என்ன சொல் வரும்? அலைக்கும். அப்ப இலக்கம் 2 இருக்குது, 2ஆம் இலக்கத்தை போடுற. ஓகே. அதே மாதிரி இங்க பாருங்க மஸ்முக் மா ஜின்சியத்துக் ஹல் அன்த நைஜீரியுன் ஹல் அன்த இராகியுன். அப்ப இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நீங்க விடைகளை பார்த்து போடணும். இப்ப உதாரணமாக மஸ்முக் என்ன விட வரும்? மஸ்முக் இஸ்மி அஹ்மத். மஸ்முக் வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன? இஸ்மி அஹ்மத். மா ஜின்சியத்துக்? அன நைஜீரியத்துன். ஓகே. ரைட். பாப்போம். ஹல் அன்த நைஜீரியுன்? நஅம் அன நைஜீரியுன். ஓகே. ஹல் அன்த இராகியுன்? லா அன நைஜீரியுன். சரியா? ரைட். ஓகே. அப்ப அந்த மாதிரி பயிற்சிகள் இருக்குது. இன்னும்
அட்வான்ஸான பயிற்சிகள் போக போக வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 2 வகுப்புகள் வெவ்வேறு வகுப்புகள் இருக்கிறதால நாங்கள் ஒரே வகுப்பில் தான் செய்கிறது ஐடியா பண்ணினா இருந்தாலும் நாங்கள் 10ஆம் ஆண்டுக்கு மாதத்தில் 2 நாட்களும் 11ஆம் ஆண்டுக்கு மாதத்தில் 2 நாட்களுமாக அரபு மொழி பாடம் நடக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து வந்தா சரி. குரூப்பில் நாங்கள் லிங்கை ஷேர் பண்ணக்கொள்ள. ஏண்டா இப்போ 11ஆம் ஆண்டு படிக்க வேண்டிய பாடம் 2ஆம் பாகம் 2ஆம் ஜுத்தில் அரைவாசிக்கு மேலே படிச்சிருக்கணும் அவங்க. அப்போ நாங்கள் அவங்களையும் கருத்தில் கொண்டு உங்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த பாடத்தை கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வாராந்தம் புதன்கிழமை நாட்களில் பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு மாதத்தில் 2 நாட்களும் அவங்களுக்கு மாதத்தில் 2 நாட்களுமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாடங்கள் நடக்கும். சரியா? ஓகே. கேட்கறது ஏதாவது இருக்குதா புள்ளகள்? சார் கிரேட் 11க்கு எப்ப பேரடிக் நடக்கும்? இப்போ நாங்கள் அதை டிசைட் பண்ணிக்கொள்வோம். அப்படி என்ன இப்போ நான் நினைக்கிறேன் இது 2ஆம் வாரம் தானே. இப்போ 2ஆம் வாரம் 4ஆம் வாரம் கிரேட் 10க்கும் 1ஆம் வாரம் 3ஆம் வாரம் கிரேட் 11க்கும் நடக்கிறதாக நாங்கள் தீர்மானிச்சு கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் லிங்க ஷேர் பண்ண லிங்க நான் குரூப்பில் தானே ஷேர் பண்ணுறேன். இப்போ லிங்க ஷேர் பண்ணக்கூட நாங்கள் அதில் போட்டே ஷேர் பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. ஹைர். பேரா சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சார் நான் இந்த மாண்ட ஃபாதர் பேசுகிறேன் சார். எங்களுக்கு அந்த லிட்ரேச்சரும் இந்த இவர் இப்போதான் ஜாயின் பண்ணி கிரேட் 10 படிக்கிறேன் சார். இப்போ அந்த லிட்ரேச்சர் பாடம் அது எப்போ நடக்கிற இது எப்போ நடக்கிற தெரியுமா சார் எங்களுக்கு? லிட்ரேச்சர் பாடம் கிரேட் 10க்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். செவ்வாய்க்கிழமைனா? டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேல. டைம் எத்தனை சார்? டைம் 7 to 8:30. 7 to 8:30னா? கிரேட் 10க்குனா? கிரேட் 10க்கு 11க்கு சாட்டர்டே நடக்கும். அரபிக் சாட்டர்டேனா? அரபிக் லிட் வந்து கிரேட் 11க்கு சாட்டர்டே நடக்கும். கிரேட் 10க்கு டியூஸ்டே. அரபிக் லாங்குவேஜ் பாடம் வந்து வெனிஸ்டே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வெனிஸ்டே கொமனா நடக்கிற எல்லாருக்கும் கிரேட் 10க்கும்? கொமனா இல்ல, நான் இப்போ சொன்னேன் கொமனா இல்ல இன்ஷா அல்லாஹ். செகண்ட் வீக்கும் 4th வீக்கும் கிரேட் 10க்கும், ஃபர்ஸ்ட் வீக்கும் 3rd வீக்கும் கிரேட் 11க்கும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாதம் 2 கிளாஸ்னா சார்? சார் இதுல ரெக்கார்டிங் வந்து நீங்க அந்த குரூப்லயா போடுறீங்க? ரெக்கார்டிங் வந்து யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் அப்படி என்று. நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்களில் லிங்கை ஷேர் பண்ண கொள்ள வர பேரு தான் எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் என்ற பேரை நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணினா அது ஒட்டோவா காட்டும். அந்த இதெல்லாம் ஏற்கனவே செஞ்ச கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டா உங்களுக்கு அப்பப்போ ரெக்கார்டிங் போட போட உங்களுக்கு அதை பார்த்து கொள்ளமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க அப்ப இதுல போடல, அந்த யூடியூப்ல தான் போடுறேன்னா? இதுல சில நேரங்கள்ல குரூப்லயும் வந்து அந்த லிங்க ஷேர் பண்ணுவாங்க, ரைட்? அப்பப்ப இடக்கடை ஷேர் பண்றது தொடர்ந்துன்றதல்ல. அப்ப நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டா உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். கிளாஸ் ரெக்கார்டிங் அப்பப்ப உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சார் அந்த லிட்ரேச்சர் லாஸ்ட் கிளாஸ்ல தான் நீங்க நான் படிச்சாரு அந்த சூரத்துல் ஃபீல் நீங்க படிச்சு கொடுத்தீங்க. இப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி தான். ஏற்கனவே நாங்க 2 கிளாஸ் போயிட்டீங்கன்னா 2 கிளாஸ் போயிட்டீங்கன்னா 3ஆம் கிளாஸ் இது 3ஆம் கிளாஸ். நான் கடைசியா செஞ்ச 3ஆம் கிளாஸ். அட ரெக்கார்டிங் போட்டிக்கிற போல யூடியூப்ல வந்து இருந்துச்சு ரெக்கார்டிங். யூடியூப்ல பாத்துக்கொண்டா சார் என்ன? பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சார் அடுத்தது லாஸ்டா அந்த லிட்ரேச்சர் புக் நான் அந்த இஸ்லாமிக் புக் ஷாப்ல வாங்கினேன். இப்ப நீங்க இன்றைக்கு படிச்சிட்டு அரபியத்து நாஷியாவா இந்த புக்? இது வந்து அரபிக் லாங்குவேஜுக்குள்ள பாடம் புத்தகம், அல் அரபியத்துல் நாஷினா, இதுதான் இந்த புத்தகம். இத இந்த புக் ஷாப்ல வாங்கலாமா? புக் ஷாப்ல இருக்குது, வாங்கலாம் இன்ஷா அல்லாஹ், எடுக்கலாம். கிரேட் 10 கிரேட் 10 கேட்க வேணாம், நீங்க இப்படி கேளுங்க, நாஷின் பார்ட் 1 அப்படி கேளுங்க. நாஷின் பார்ட் 1, நாஷின் பார்ட் 2
அந்த 2 புக்கும் தான் லாங்குவேஜுக்குள்ள புத்தகங்களா இருக்கும். நஷ்வீன் பார்ட் 1 பார்ட் 2 ஏன்னா ஓ ஓ ஓ அப்ப அந்த கிரேட் 1 கிரேட் 11 கிரேட் 10 கிரேட் 11க்கு அதான் படிப்பிக்கிறேன்னா. ஓ அதைத்தான் படிப்பிக்கிறது. அடுத்து சார் அந்த லிட்ரேச்சரும் அரபிக் லாங்குவேஜ் ரெண்டும் எடுக்கலும் தான் ஏன்னா ஸ்ரீலங்கால எடுக்கலாம் ரெண்டும் எடுக்கலாம். எடுக்கலும். அது வந்து இப்ப லிட்ரேச்சர் பாடம் வந்து பக்கட் 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 1 பக்கட் 1 or 2 1 ஆயிக்கும். பக்கட் 1 சரியா. அதுல வந்து இப்ப தமிழ் லிட்டு பதிலாக லிட்ரேச்சர் அரபிக் லிட்டு எடுக்கலாம். அங்கெல்லாம் இந்த அரபிக் லாங்குவேஜ் பாடத்தை இன்னொரு தொகுதியில ஒரு பாடமாக எடுக்கலாம். அதுல தமிழ் லிட்ரேச்சர் அரபிக் லிட்ரேச்சருக்கு பதிலா எனக்கு தமிழுக்கு பதிலா அரபிக் எடுக்கலாம். அரபிக் எடுக்கலாமா? அப்ப ரெண்டு பாடம் எடுக்கலாம்னு சொன்னாங்க ஒரு ஆள் சொன்னீங்க. இல்ல ரெண்டு வேற வேற பாடங்கள் தான். ரெண்டு வேற பாக்கட்டுனா. வேற பக்கட். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி சரியா ஹைரப்பா. நாங்க வேற ஏதாவது யார்கிட்ட கேள்விகள் இருக்கிறா கேட்டுக்கொள்றதுக்கு? ஹைர், ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ஆர்வமா படிங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஏற்கனவே இடையில சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொன்னேன். அரபிக் லாங்குவேஜ் பாடத்தை மிக விருப்பத்துக்குரிய ஒரு பாடமாக நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அந்த மொழி உங்களோடு இருக்கும். விளங்கினா ஆர்வமா படிக்கணும். உங்களோட புத்தகத்தை நீட்டா வச்சுக்கொள்ளணும். உங்களோட பயிற்சி கோப்பிகளை நீட்டாக வச்சுக்கொள்ளணும். அந்த புத்தகத்துல குறிக்கிற விஷயங்களை வந்து அழகா குறிச்சு கொள்ளணும். இப்படி நீங்க எந்த அளவுக்கு நீங்க மொழியோட இணைகிறீங்களோ அந்த அளவுக்கு மொழியும் உங்களோட சேர்ந்து கொள்ளும். ஹைர், ஓகே. அப்படின்னு சொல்லி நான் கிளாஸை முடிச்சு அரபு மொழி பேப்பர் எக்ஸாம்ல வருமா? என்ன அரபு மொழி பேப்பர்ண்டா? எக்ஸாம்ல இத பத்தி கேள்விகள் வருமா? இத பத்தி அரபு லாங்குவேஜ் கேள்விகள். இப்ப அரபு மொழியை பத்தி தான் நான் சொன்னேன். அரபு மொழிக்குரிய பாடத்துல வந்து இந்த புத்தகத்தை வச்சு கேள்விகள் வரும். சரியா? நீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்களா அப்படி ஒன்றும் வராது. ரைட், நான் மொழியை பத்தி நான் சொன்னேன். இந்த மொழியோட முக்கியத்துவம் சம்பந்தமாக மிக சுருக்கமாகத்தான் நான் சொன்னேன். நீங்க எக்ஸாமுக்கு வந்து புத்தகத்தை படிச்சு கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். சரியா சார்? ஓ, நான் வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட். அப்ப எனக்கு வந்து குரூப் எல்லாம் இல்ல. குரூப்ல ஜாயின் ஆகிக்கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். குரூப்ல ஜாயின் ஆகுறேன்னு சொன்னா நம்பர் ஒன்று இருக்கிறேன் நான், சொல்லவா? நோட் 77 சரியா 3 ஓகே 171718 சரியா? நோட் 7731711718 இந்த நம்பருக்கு நீங்க உங்களோட டீடைல்ஸ் அனுப்புங்களே. சரியா? ஓகே. ஹைரப்பா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.